Hi friends, welcome to Gloria's Lifestyle. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிக்சர் எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிக்சர் வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் அதை மட்டும் வீடியோவில் காமிக்கல. பட் நான் வரைஞ்சிருக்கேன். வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஓகே, இதுதான் அந்த ஃப்ளார். இப்போது இதுக்கு வந்து நான் கலர் கொடுக்க போகிறதான் வாங்கிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 நியூ கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எப்படி அந்த கலரை மிஸ் மேட்ச் பண்ணி என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கேமல் பிராண்ட்லேருந்து வாட்டர் கலர் டியூப்ஸு 6 கலர் தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மிஸ் மேட்ச் பண்ணி நிறைய கலர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணலான்ட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து இந்த ரெட்டும் இந்த ஒயிட்டும். செகண்ட் நான் எடுக்க போகிறது வந்து இந்த க்ரீன். இந்த 3 கலர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டியூப்லேருந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ரெட் கலரும் லைட்டாக தான் எடுக்கிறேன். இது கூட வந்து ஒயிட் வந்து நிறையா மிஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். பிகாஸ் வந்து நான் வந்துட்டு இந்த ஃப்ளார் வந்து ஒரு பிங்க் ஷேடு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு என் ஐடியா. பட் எப்படி வருதுன்னு தெரில. பட் அதனால் ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் இந்த 3 ப்ரஷ் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வேறு ஒரு பெயிண்ட் வாங்கினா அது கிடச்ச ப்ரஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுக்குறதுக்காக லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்ததில் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேடு வந்து கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் ட்ரை தான் பண்ணுறேன். நானும் இந்த மாதிரி கலர் வந்து ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பார்டருக்கு மட்டும் இந்த கலரை வந்து கொடுக்கலான்னு தான் ஐடியா. ஐ திங்க் நான் சொதப்பிட்டேன் தான் நினைக்கிறேன், தெரில. பட் பார்ப்போம். இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு லைட் ஷேடாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. பட் அது மாதிரி வந்த மாதிரி தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு அப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸ் பண்ணால் இது வந்து இன்னும் லைட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து இது கூட கொடுத்துருக்கிறது வெறும் இந்த வாட்டர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டிப் பண்ணி முக்கிறேன். இது பண்ணுறேன், டிப் பண்ணி கலர் கொடுக்குறேன். மற்றபடி சேஞ்ச் ஒன்றும் பண்ணல. லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதே மாதிரி நல்லா எல்லா ஃபெதருக்கும் எல்லா பெட்டல்ஸுக்கும் இந்த மாதிரி கொடுத்துடலாம்.
ஓகே, நான் வந்து முடிச்சிட்டேன் நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரில இது எப்படி எடுத்திருக்கேன் நான் அவுட்புட் வரும்னு. பட்டு ஓகே தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற போகிறது வந்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன் வித் ஒயிட் எடுக்கலாமா இல்லை எல்லோ எடுக்கலாமா டவுட்டாகவே இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு இது பண்ணுறேன் சொல்கிறேன். ஹலோ. இப்போ வந்து நான் வந்து க்ரீன் வித்து எல்லோ தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒயிட் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் வந்து ஒயிட்னாலும் லைட்டாக வேறு மாதிரி ஷேட் தரும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லோவே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லீஃப்க்கு வந்துட்டு இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் தெரில. பட் ஏதோ எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு மற்ற ப்ரஷ் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கலர் ட்ரை பண்ணி பார்த்தேன். க்ரீன் வித் எல்லோ வந்துட்டு க்ரீன் வந்து கம்மியாக கொடுத்தா என்ன கலர் வருதுன்னா இந்த டார்க் க்ரீன் வருது. சாரி, க்ரீன் வந்து கம்மியாக கொடுத்தா இந்த எல்லோயிஷ் க்ரீன் மாதிரி இந்த கலர் வருது. க்ரீனை வந்து நிறையா கொடுத்தா இந்த க்ரீன் வருது. க்ரீன் கூட எல்லோ சேர்க்கும்போது. ஸோ நான் வந்து ஐ திங்க் நான் வந்து சொதப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பட் ஏன்னா இங்கே டார்க் க்ரீனாகவும் அங்கே லைட் க்ரீனாகவும் இருக்குது. எனக்கே புரியுது. பட் சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். இன்கேஸ் இது ரொம்ப கேவலமாக இருந்தால் கமெண்ட்டில் கழுவி மட்டும் ஊற்றாதீங்க ப்ளீஸ். எப்படி என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு வேணால் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்துட்டு எவ்வளோ க்ரீனு எவ்வளோ எல்லோ எடுத்திருக்கேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கலான் இருக்கேன். இந்த இவ்வளோ க்ரீன் இவ்வளோ தான், நிறைய எல்லோ இப்படி எடுத்தால் தான் இந்த கலர் வந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்படி வரும்னு தெரில அவுட்புட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வித்தவுட் வாட்டர் மிஸ் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த கலர் சூப்பராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வாட்டரெல்லாம் நான் மிஸ் பண்ணும்போது அது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆகி தண்ணியான மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஏதோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டாக அங்கேயும் டச்சப் மட்டும் கொடுத்துட்டு மொத்தமாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம்.